எடுக்கலாம், பூமியில ஒரு பொருளை கூட எடுக்கலாம். ஆனா நெருப்புல ஒரு பொருளை போட்டீங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது, நெருப்பாவே ஆயிடும். அப்படி திரௌபதி முன்னாடி நாம போய் நின்று வணங்கும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நெருப்புல எப்படி போட்ட பொருள் அழியுதோ அது மாதிரி அழியக்கூடிய சக்தியத்துடைய பெருமாட்டி திரௌபதி வந்து அத்தனை பெருமாட்டி. ஏன்னா ஐயா சொல்ற மாதிரி ஊரும் குளமும் சொல்லுவாங்க. அப்படியே நல்ல செழிப்பான ஊர், செழிப்பான ஆலயம். எப்பவுமே ஒரு ஆலயத்திற்கு முன்னாடி ஒரு குளம் இருந்ததுன்னா அதற்கு சிறப்பு அதிகம். அந்த இடத்துல அம்பாளுடைய சிறப்பு அதிகமா இருக்கும். அந்த விதத்திலே நல்ல திருக்குளம், நல்ல ஒரு பழமையான ஒரு ஆலயத்தை திருப்பணி செய்யறதுக்கு இந்த தலைமுறையினருக்கு அம்பாள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த செய்தியை உங்க அப்பா செய்திருக்கலாம், உங்க தாத்தா திருப்பணி செய்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த தலைமுறையினருக்கு இந்த திருப்பணியினுடைய வாய்ப்பு அம்பாள் நம்ம எல்லாரும் கொடுத்துக்கிறாங்க. வேற எந்த பணிக்கும் திருப்பணின்னு பெருங்க, ஆலய பணிக்கு மட்டும்தான் திருப்பணின்னு. ஏன்னா நம்ம எவ்வளவு செலவு செய்தாலும் அது சுவாமியுடைய கணக்கில் எழுதுறியா, எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். ஒரு ஊர்ல ஒரு சுவாமியார் இருந்தார். அந்த சாமியார் என்ன வேறன்னா பொய் சொல்லாதவங்க வீட்டுல மட்டும்தான் சாப்பிடுவோம்னு சொல்றாரு. அப்படியே ஊர் ஊரா போன உடனே யாருக்கிட்டே பொய் சொல்லாத இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து தேர்வு எடுத்து சாப்பிடுவார். அப்போ ஒருத்தர் வீட்டுல போய் இல்ல வசதியானவர், அவர் எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போற. நேரா போன உடனே ஐயா உங்களுக்கு எத்தனை பசங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரே ஒரு பசங்க தான் அப்படின்னு. ஆனா ஊர்ல விசாரிச்சப்ப எனக்கு 3 பசங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஐயா பார்த்தார். என்னங்க ஐயா உங்களுக்கு 3 பசங்க சொன்னாங்க, நீங்க ஒரு பையன் தான் சொல்றீங்களே, ஒரு நிமிஷம் இருக்கு அப்படின்னா முதல் பையனுடைய பேரை சொல்லி அப்பா தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு. இல்ல இந்த ஆளு வேற வேலை இல்லை, புரியுங்க உட்காந்து ஏதாவது தண்ணி கேட்போம். 2வது பையனை கூப்பிட்டாரு. அந்த பையனும் அதே மாதிரி இருக்கு. 3வது பையனை கூப்பிட்டாரு. உடனே கொண்டு தண்ணி எடுத்து ஆரம்பிச்சாரு. பாத்தீங்களா சுவாமி எனக்கு எத்தனை பசங்க இருக்கு. சரிங்க உங்களுக்கு பெரிய கோடீஸ்வரர்னு சொல்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு சொத்து தேரும் அப்படின்னு. எனக்கு வெறும் 25,000 தான் சொத்து இருக்கு. என்ன சுவாமி உங்களுக்கு வெளியே கேட்டாக்கா பெரிய நிலக்கிழான்னு சொல்றாங்க, நிறைய சொத்து இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, எங்க ஊர் ஆலய திருப்பணிக்கு நான் 25,000 பணம் கொடுத்துருக்கிறேன், அதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னு. எனக்கா சிவபெருமான் இன்னம்பர்னு சொல்லக்கூடிய தளத்துல கணக்கு எழுதிட்டே இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் திருப்பணிக்கு செய்யறாங்க அப்படின்னு. அதுதான் ஞானசம்பந்த பெருமான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். நல்ல கல்லினால் கோயில் கட்டினார், கையிலை விட்டு அகலாதன்னு ஒரு பாட்டு. அப்படி உன்னதமான திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. எல்லா அன்பர்களும் அவரவர்களால் முடிந்த பொருளுதவிய இங்க ஆலயம் எந்த அளவுக்கு பொருளுதவி செய்யுங்களோ அந்த அளவுக்கு ஆலயம் மென்மேலும் நல்ல அழகா நல்ல சமதியார். ஏன்னா நல்ல வர்ணங்கள் கொடுத்து நல்ல அழகான சிற்ப வேலைகள்லாம் செய்து நல்லா. அப்ப நாளைக்கு உங்களுடைய பேர பிள்ளைகள் வரும்போது இது எங்க தாத்தா கட்ட கோயில். ஏன்னா ராஜராஜ சோழன் எவ்வளவோ அரண்மனை கட்டினாரு, எவ்வளவோ நாட்டை கையகப்படுத்தினார். இன்னைக்கு அவர் பேரை சொல்லக்கூடியது எதுங்க, அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். ஏன்னா ஆலய திருப்பணிக்கு நாம கொடுக்கக்கூடிய பணம் என்றும் அழியாது, அது ஏதோ ஒரு ரூபமா ஆலயத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி உன்னதமான இந்த திருப்பணியிலே நமது ஊர் மக்கள் அத்துணை அன்பர்களும் ஒன்றிணைந்து அந்த திருப்பணிக்கு அவரவர்களால் இயன்ற பொருளுதவியை செய்து எல்லாம் உள்ள திரௌபதி அம்பிகையினுடைய பரிபூர்ண திருவருள் பெற வேண்டி ஆசீர்வாதம். சொத்தி பிரஜாப்தியா பரிவானித்யாம்